அஜித்குமார் நகையை திருடவில்லை என்று அவரது தாய் மாலதி தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் காவலர்களால் அடித்துக் கொல்லப்பட்ட அஜித்குமார் மரணம் தொடர்பாக மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் இன்று 2வது நாளாக விசாரணை நடத்தினார். நெடுஞ்சாலைத்துறை ஆய்வு மாளிகையில் நீதிபதி முன் அஜித்குமாரின் தாயார் மாலதி, சகோதரர் நவீன்குமார் ஆகியோர் ஆஜராகினர். விசாரணைக்கு பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அஜித்குமாரின் தாய் மாலதி, நடந்த உண்மைகளை நீதிபதியிடம் எடுத்துக் கூறினேன் என்று தெரிவித்தார். அஜித்குமார் காவல் நிலையத்தில் இருப்பதாக கிடைத்த தகவலின் பெயரில் காவல் நிலையம் சென்று பார்த்தபோது சட்டை இல்லாமல் இருந்ததாக கூறினார். நகையை எடுத்திருந்தால் கொடுத்துவிடு என்று கூறியதற்கு நான் எடுக்கவில்லை என்று அஜித்குமார் கூறியதாக தாய் மாலதி தெரிவித்தார். விசாரணை செய்துவிட்டு அனுப்பிவிடுவோம் என்று கூறி காவல்துறையினர் தன்னை அனுப்பி வைத்ததாக அவர் கண்ணீர் மல்க தெரிவித்தார். ஸ்டேஷனுக்கு நான் சொன்னேன், நானும் நீ போய் பார்த்து வரும் பண்ணடா அப்படின்னு சொல்லி போனோம் சார். 2 பேரும் போய் என் மையன் பெரியவனை பார்த்தேன் சார். பார்த்து சட்டை இல்லாமல் நின்றுகிட்டு இருந்தேன் சார். நிற்கவும் நான் சொன்னேன், எடுத்தா கொடுத்துருப்பேன், நான் எடுக்கவே இல்லைம்மா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஒரு போலீஸ்கார் வந்து நீங்கள் வெளியில் போங்கம்மான்னு சொல்லவும் நான் வெளியில் வந்துட்டேன் சார். அப்புறம் என் தம்பி, ஒரு தம்பி சக்தி தம்பின்னு இருந்தாங்க, அவங்கள்ட்ட கேட்டதுக்கு இல்லை தம்பி நீங்கள் போங்க, விசாரிச்சுட்டு விட்டுருவாங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சொன்னவும் நானும் என் பையன் சின்ன பையன் வந்துட்டோம், வீட்டுக்கு வந்துட்டோம். அதுதான் சார் சொல்லியிருக்கேன், நடந்தது உண்மை சொல்லியிருக்கேன். முன்னதாக செய்தியாளரிடம் பேசிய அஜித்குமாரின் சகோதரர் நவீன்குமார், தங்களை யாரும் மிரட்டவும் இல்லை, பணம் தருவதாக கூறவும் இல்லை என்று தெரிவித்தார். இதுவரைக்கும் யாரும் என்னை மிரட்டினா நான் யாரும் சொல்லியிருப்பேன், வெளியில் வந்து சொல்லியிருப்பேன். மிரட்டலாம் இல்லை, ஒரு சில பேர் எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே நல்லது கிட்டதுன்னா பார்க்கக்கூடிய ஆள் இருக்காங்க. அதே மாதிரி இந்த விஷயத்துலேயே நான் அவங்கள்ட்ட முன்னுக்கு போய் நின்றேன். அவங்க சப்போர்ட் பண்ணி எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. இல்லை சார், 50 லட்ச ரூபா தரணுன்றது மாதிரி கேட்டாங்க, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அஜித்குமாருக்கு காவலர்கள் கஞ்சா கொடுத்து சித்திரவதை செய்து விசாரணை மேற்கொண்டதாகவும் அதனை தான் நேரில் பார்த்ததாக அவரது உறவினர் மகேஷ் பாபு குற்றம் சாட்டியுள்ளார். என்னடா நடந்துச்சு சொல்கிறா, உண்மையை சொல்கிறான்னு கேட்டேன். நீங்கள் யாருன்னு என்னை கேட்டாங்க. எனக்கு தம்பி தான் சார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சரி நீங்கள் கேளுங்க, கேட்டால் அவர் ஏதாவது உண்மையை சொல்கிறாரான்னு சொல்லி கேளுங்க அப்படின்னாங்க. சரி நான் கேட்குறேன் சார்னு சொல்லி சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டேன். கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில், அடி தாங்க முடியல என்னால் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் சொன்னான். அதுக்கு மேலே அவன் பேசலை. ஆனால் அவன் பக்கத்தில் போய் நின்று அவளை ஸ்மெல் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, இருந்தாலும் சொல்கிறேன். அவரை ஸ்மெல் பண்ணும்போது அவர் மேலே வந்து கஞ்சா வந்துச்சு. கஞ்சா குடிக்க வச்சு தான் அவரை வந்து அடிச்சிருக்காங்க, துன்புறுத்திட்டு இருக்காங்க. இந்த போலீஸே வந்து கொடுத்துருக்காங்க, அவரை வந்து குடிக்க வச்சுருக்காங்க. குடிக்க வச்சு தான் அவனை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க.